ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு ட்ரிஸ்டார்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்த இந்த IEEE பேப்பர் எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணுறது, எப்படி நம்ம மேக் பண்ணுறது, அதை பற்றி தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் கேட்குறீங்க கான்ஃபரன்ஸ்னால் என்ன, அப்புறமேட்டு ஜேர்னல்னால் என்னன்னு கேட்குறீங்க. கான்ஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்லாம் நீங்கள் வந்து காலேஜஸ்லேயே நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்கள் காலேஜஸ் பப்ளிஷ் பண்ணி தரோம். இந்த கான்ஃபரன்ஸ்னால் நீங்கள் ஒரு ஐடியாவை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு பிபிடியாவோ ஒரு வேர்டாவோ ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து கான்ஃபரன்ஸாக இருக்க போது. அது வந்து ப்ரூஃப், அது வந்து ஐடியா மட்டும் தான் இருக்குது. அது வந்து நீங்கள் பண்ணுறதுனால அது வந்து ஒரு கான்ஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஆனால் ஜேர்னல் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஜேர்னல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா IEEE ஜேர்னல், அது மாதிரி ஸ்கோப்பஸ், அது மாதிரிலாம் இன்னும் நிறைய இருக்குது. அதில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக. இந்த வீடியோவில் எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ ஜேர்னல்னான்றது வந்து நீங்கள் ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவிலேருந்து நான் ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறேன், ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அந்த ஐடியாவை. அதுதான் இங்கே வந்து நீங்கள் வந்து ஜேர்னலாக பண்ணுறீங்க, ஒரு ப்ரூஃபோடு வச்சுருக்கு. இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிருக்கேன், இது ப்ரீவியஸாக பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து நான் இதுமாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்து மட்டும் தான் இந்த IEEE பேப்பரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, இந்த IEEE ஜேர்னலில். ஓகேங்களா? அது வந்து எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைட்டிலில் என்ன இருக்கணும்னா, நீங்கள் ஒரு ப்ரீவியஸாக ஒரு டைட்டில் இருக்குங்களா, ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்னு இருக்குது. ஹோம் ஆட்டோமேஷன் நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை டைட்டிலில் எப்படி மாடிஃபை பண்ணலான்னா, ஒரு பிளகரிசம் காட்டாமல் எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலான்னா, ஹோம் ஆட்டோமேஷனுக்குலாம் அது வந்து ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் வித் யூஸிங் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், வித் யூஸிங் எனிதிங். அப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். ஏன் டிஃப்ரெண்ட்டாக போடணுன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸான ஒரு பேப்பர் இருக்குது. அந்த ப்ரீவியஸான பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன். அதுவே நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னா பப்ளிஷ் ஆகாது. பிளகரிசம் வந்து எரர் காட்டிட்டோம், அது வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூவாக ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி என்னோடய ரெஃபரன்ஸில் இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன்னு. அதுலேருந்து நான் வந்து ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் வித் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸ் அண்டு உங்களுக்கு எதனா பேப்பர் பப்ளிஷ் பண்ணணுன்னா நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணி தரோம். மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இதில் விட்டோம் ஒரு டைட்டில் வந்து ஒரு யூனிக்கான டைட்டில் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் எவ்வளோ இருக்கணும்னா, ஒரு 150 வேர்ட்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக இருக்குது. அதுலேருந்து நம்ம என்னென்ன என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் அவங்க வந்து புரியுற மாதிரி, அவங்களுக்கு நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்றது வந்து புரியுற மாதிரி அதில் வந்து கொடுத்துருக்கணும். நிறையெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து நம்ம மெயின் கண்டென்ட் இவ்வளோ தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ்லேருந்து அப்படின்னு கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கீவேர்டுன்னு ஒன்று இருக்கும். கீவேர்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு நம்ம என்னென்ன போர்டு யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் என்னென்ன சென்சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கீவேர்டு ஒரு ஒன்லைனர் மாதிரி கொடுத்துட்டுனா முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிக்கான டைட்டில் வச்சுக்கோங்க. அதுமாதிரி உங்களோட கைடு, உங்களோட நேமு, உங்களோட டீம்மேட்ஸ் நேம் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும். 2 காலமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ சிங்கிள் அப்படியே ஒரு புக்கு மாதிரி ரைட் பண்ணிடக்கூடாது. IEEE ஃபார்மெட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். 2 பக்கம் 2 காலம் மாதிரி இருக்கணும். அதில் இந்த பக்கம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும். அப்ஸ்ட்ராக்டில் என்னென்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அவங்க படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறது அவங்களுக்கு வந்து புரியணும். அந்த மாதிரி வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நீங்கள் அதில் ஹைலைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கீவேர்ட்ஸில் ஹைலைட் பண்ணி வைங்க. அண்ட் அதுமாதிரி இன்ட்ரடக்ஷன், உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் இருக்குன்னா, நம்ம ப்ராஜெக்ட் இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது, இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத சொல்லி வைங்க இன்ட்ரொடக்ஷனில். இந்த மாதிரி இந்த 2ன்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா, இது வந்து சைட் அப்படின்வாங்க. அதுன்றது ரெஃபரன்ஸ் பண்ணுறது. நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா பேப்பரில், அதில் வந்து சைட்டிங்னு சொல்லுவாங்க. சைட்டிங்னா, நான் இங்கே ஒரு பேப்பரை பார்த்து இந்த ரெஃபரன்ஸில் இருக்குது, அதை வந்து நான் இங்கே வந்து சைட் பண்ணுறேன் அப்படின்றது தான். இது வந்து நம்ம ஏன் பண்ணுறோன்னா, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வராதுக்கோசரம் இது மாதிரி பண்ணுறோம். அது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்.
இதே எக்ஸிஸ்டிங் ஒர்க்கில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ப்ரீவியஸாக ரெஃபர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா பேப்பரு, அதில் என்ன இருக்குன்றது அங்கே இருக்கிறது கூட இங்கே போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸாக இந்த மாதிரி இருக்குன்றத சொல்லுங்கள் எக்ஸிஸ்டிங் ஒர்க்கில். அதுமாதிரி ப்ரொபோஸ்டு இல்லை எக்ஸிஸ்டிங்கில் என்ன இருக்குன்னா, எக்ஸிஸ்டிங்கில் அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது. அட்வான்டேஜ்ன்றது நீங்கள் போடவே கூடாது. எக்ஸிஸ்டிங்னா அவங்க பண்ணியிருக்காங்க, அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றது தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் போட்டுக்கோங்க. ஓகே. அப்புறமேட்டு ப்ரொபோஸ்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாம் போடுங்க. அதுமாதிரி நம்ம வந்து காம்போனண்ட்டு, ஹார்ட்வேர் காம்போனண்ட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் போட்டுட்டு ஒரு ஃப்ளோ சார்ட், நம்ம ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஒர்க் ஆக போகுது, ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுபடி ஒரு லாஜிக் பேஸில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃப்ளோ சார்ட் உங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க, அது பேஸ்ட் ஆன் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறமேட்டு ஒரு பிளாக் டயக்ராமில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டயக்ராம் ஒன்று போட்டுக்கோங்க. ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் அப்படின்றதுல நம்மளுடைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ மெயினாக வேணும். அதுதான் உங்களுக்கு வந்து எவிடன்ஸாக இருக்கும். ரிசல்ட்டில் வந்து நம்மளோட ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்றத ரிசல்ட்டில் கொடுங்க. ஓகே. அதுமாதிரி கன்க்ளூஷனில் என்ன பண்ணணும்னா, ஒரு கன்க்ளூஷன்னா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், அது வந்து பாஸ்ட்டில் சொல்லணும். இந்த மாதிரி நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து இது மாதிரி கன்க்ளூஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்றத நீங்கள் கன்க்ளூஷன் சொல்லணும். ஓகேங்களா? அதுமாதிரி இந்த ரெஃபரன்ஸ் தான் ரொம்ப மெயின். ஓகேங்களா? நான் இந்த பேப்பர்லாம் நம்ம எந்தெந்த பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கிறோங்களோ, இந்த சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது 1, 2, 3ன்னு அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா 1, 2, 3லாம் இருக்குது பார்த்தீங்களா, 11, 12, 13 அப்படி இருக்குது பார்த்தீங்களா. 11, 12ன்னு இருக்கிறத வந்து இங்கே வந்து பாருங்கள். நான் இப்போ வந்து என்ன புரியும்னா, அந்த கான்செப்டை நான் வந்து இந்த பேப்பரில் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டை வந்து இங்கேருந்து நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்றதுக்கு வந்து அந்த சைட்டிங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி சைட்டு வந்து ஸ்கொயர் பேக்கெட்டில் போகிறோம். இந்த ஸ்கொயர் பேக்கெட் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து ரெஃபரன்ஸ் நம்ம எங்கெங்கே பண்ணுறோங்களோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். இந்த பேப்பர்லாம் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஒரு பேப்பராக க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே இத்தனை பேப்பர் நாங்கள் ரெஃபர் பண்ணி அதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கேன், அந்த பேப்பர்லேருந்து இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ராஜெக்டை இத்தனை பேப்பர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கம்மி பேப்பர் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2025ங்களா, இப்போ வந்து ஒரு நீங்கள் 2022, 23, 24 போதும். இது ஒரு 4 பேப்பர், ஒரு 4 செட் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆகும். அதெல்லாம் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய வீடியோ போடுறதுக்கான ஐடியா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.